ஆசான் திருமூலர் உணர்த்திய ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களைப் பற்றி ஆசிரியர் வேதா அவர்களுடன் ஓர் உரையாடல். உடன் உரையாடுபவர் சிகரச் செம்மல். அனைவருக்கும் வணக்கம். ஆராயோக மையத்திலிருந்து சிகரச் செம்மல். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் செம்மல். ஐயா, ஆணவம் என்பது என்ன? அதன் இயல்பு யாது? ஆணவம் அதாவது பொதுவாக இது நம்ம இப்போ வழக்கு மொழியில் இதை நான் அடிக்கடி நம்ம மாணவர்கள்ட்ட பேசும்போதும் சொல்கிறது தான். இங்கே எல்லாருக்கிட்டையுமே ஒரு அந்த பேச்சு வழக்கில் இருக்குல்ல, ஆணவத்தில் ஆடுறான், உனக்கு ரொம்ப ஆணவம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அது ஆணவம் அது இல்லை. இப்போ நீங்கள் கேட்க வர ஆணவம் நம்ம வகுப்புகளில் புரிய வைத்த புரிதல், இதில் சொல்லப்படுற ஆணவம்ன்றது அது வேற. இங்கே மனிதர்கள் தனக்குள்ள ஒரு மனிதரை தாழ்த்தி பேசவோ இல்லை அவரை ஏதோ ஒரு இதுக்காக பேசக்கூடிய அந்த அந்த ஆணவம்ன்றது அது இல்லை. அந்த மனிதருக்குள்ளே பேசும்போது அது ஆணவமே சொல்லக்கூடாது. அகந்தை அப்படின்னு சொல்லலாம். உனக்கு ரொம்ப அகந்தை அதிகம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அது இருக்குது, மனிதர்கள்ட்ட இருக்குது. ஆணவம் என்பது படைப்பின் ஒழுங்கில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலை. அதாவது ஒரு உயிர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, உயிர் அப்படின்றது எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இயங்கி கொண்டிருப்பது உயிர், நமக்குள்ளேயும் இயங்கிட்டு இருக்கு. அந்த உயிருக்கு 3 தன்மைகள் உண்டு. அதாவது பண்பு, இயல்பு, குணம் அப்படின்னு சொல்லி 3. இந்த உயிர் ஒரு உடல் எடுத்த பின், ஒரு உடலாக அது வடிவத்துக்கு வருது, தோற்றத்துக்கு வருது அப்படின்னா, உயிர் வந்து தோற்றத்தில் இல்லை. அப்போ இந்த ஒரு வடிவத்துக்கு வருது அப்படின்னும் போது, உடல் எடுத்த பிறகு அதற்கு ஆணவம் அப்படின்ற ஒன்று இருக்கும். எல்லா உயிர்களுக்குமே இருக்கும். நுண்ணுயிரிலிருந்து மனிதர்கள் வரை எல்லா உயிரின வகைகளுக்குமே இருக்கும். அப்படி இருக்கிறனால தான் அவை தோற்றத்துக்கே வரும். அந்த நான்ன்றது ஒன்று இருக்கும்போது தான் அவை தோற்ற பொழிவுக்கு வெளியில் வரும். அதாவது நான் உயிரோடு இருக்கணும். இப்போ நான் என்னைய சொல்ல, நம்மளை சொல்லலை, எல்லா உயிர்களுக்குமே, எல்லா உயிரினங்களுக்கும், உயிர்களில் உயிரினங்களுக்குமே தான் உயிரோடு இருக்கணும். ஒரு தாவரம் கூட, ஒரு தாவரம் இப்போ நீங்கள் ஒரு 500 வருட மரம் அப்படின்னு ஒரு மரத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அது இத்தனை நாள் அதோட உயிரை அது தக்க வைக்குது இல்லையா? எவ்வளோ சூழல் மாறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்துலாம் அது தன்னை நிலைநிறுத்தி அங்கே உயிரோடு இருந்துகிட்டே இருக்கு. 500 வருடங்களுக்கு மேலாகவும் இருக்கும். அதை விட அதிகமான வருடங்கள் இருக்கக்கூடிய மரங்கள், தாவரங்கள்லாம் நம்ம சொல்லுவாங்க இருக்கு இல்லையா? அப்போ இது இத்தனை நாள் அந்த உயிரை தக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை அது செய்யுது, ஒரு செயலை செய்யுது இல்லையா? செயல்ன்றதுக்கு நம்ம அப்புறம் சொல்லலாம். முதல்ல அந்த நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? பூமிக்கு அடியில் அதோட வேர்களை ஈரத்தை நோக்கி அனுப்பணும். அதுலேருந்து ஈரம் உரியப்படணும். ஈரம் உரியப்பட்ட பிறகு அது துளிர்த்து வளர்ந்து இலைகளை விரிக்கும். எண்ணிலடங்காத இலைகள் அதில் பெருகும், வளர்ச்சி அடையும், உறுதியோடு இருக்கும். அந்த உறுதித்தன்மையோடு அது பிரம்மாண்டமாக விருட்சமாக வளரும். இந்த இலைகள் மேலே இருக்கிறது எதுக்கு? சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தையும் அந்த உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான ஆற்றலையும் அது விண்ணிலிருந்து தான் பெறுது. இது பெறுவதற்காக இவைகள் அந்த மேலே இலைகளையும் ஒரு புல்கூட, ஒரு மரத்தை சொல்கிறத விட ஒரு புல்லுமே கீழே வேர்கள் அனுப்பும், மேலே தன்னுடைய கதிர்களை மேலே அதை வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்? நான் உயிரோடு இருக்கணும். அந்த நான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஆணவம் அப்படின்றது. எல்லாமே அப்படிதான். நம்ம வீட்டிலையோ இல்லை ஒரு தெருவோரத்தில் இருக்கிற ஒரு நாய், அது உணவு தேடும், இல்லை இன்னொரு விலங்கிட்டேருந்து அதுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா தன்னை தற்காத்துக்கணும். எல்லா உயிர்களுமே அந்த தற்காப்பு இருக்கு இல்லையா, அந்த எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. தன் உடலை பாதுகாக்கணும், உடலையும் அதுங்க
பேணி சரியாக வச்சுங்க. உடல் நலிவடையாமல், சூழல் ஏதாவது மாறுபாடு அடையாமல். இப்போ மழை காலங்கள்லாம் ஒரு இடத்த தேடி அங்கே உயிரோடு இருக்கணும்ல, அது நனையாத இடத்துல இருக்கும். குளிர்காலங்களில் அதாவது மண்ணை பள்ளம் தோண்டி அதில் சூடாக அந்த வெப்பத்துக்கு அதில் இருந்துக்குது. அப்போ இது எல்லாமே எதுக்காக? தன் உடலை பாதுகாக்கணும், தன் உணவுக்கு போகணும், உயிரோடு இருக்கணும். இருத்தல் அப்படின்ற ஒன்று, அந்த இருத்தலுக்காக வாழக்கூடிய அந்த தன்மை தான் ஆணவம். அந்த நான் உயிரோடு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒன்று, அதுதான் நான். இதில் எல்லா உயிரினங்களுக்குமே இயல்பில் இது உண்டு. ஒரு கடலில் வாழக்கூடிய ஒரு மீன் கூட, ஒரு பெரிய மீன் அதை விரட்டினா அது ஓடி தப்பிக்குது இல்லையா? ஒரு மான், ஒரு புலி திறத்துதுன்னா அது தன் உயிரோடு இருக்கணும்னு எவ்வளோ வேகமாக ஓடுது. இந்த புலியும் தான் பசி உணவு உண்டாதான் உயிரோடு இருக்க முடியும். அப்போ இந்த உணவுக்காக அதுவும் ஓடுது இல்லையா? இது எல்லாமே அந்த நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற அந்த நான் தான் ஆணவம் அப்படின்றது. இது இயல்புலே இருக்கிறதுனால இதை பகுத்து இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை மேம்பாடு நம்மள்ட்ட இருக்கு. அதனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். மற்ற உயிர்களுக்கு இயல்புலே இருக்கு, அவைகள் அதை உணரலை. நம்ம ஒரு சிந்தனை மேம்பாடு உள்ள ஒரு உயிரினமாக நம்ம இருக்கிறதுனால இதை அழகாக நமது இறையலாளர்கள் உணர்த்தியிருக்காங்க. ஆணவம், கண்மம், மாயை அப்படின்றதுல முதல்ல இருக்கிறது இந்த ஆணவம்ன்றது நான் அப்படின்ற ஒரு தன்மை. அது ஒரு புல்லுக்கும் உண்டு, ஒரு கண்ணுக்கே மிக நுண்ணிய சிறு பூச்சிகளுக்கும் உண்டு, அதை விட நுட்பமாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் உண்டு, அணுவுக்குமே உண்டு. அது அந்த நான் பேர் தான் ஆணவம் அப்படின்றது. இதை மனிதர்கள்ட்ட பேசும்போது இந்த ஆணவத்தை சொல்ல இதுவே இல்லை, அது வேற. ஆமாம், அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆணவம் என்பது உயிர்களிடம் உள்ள நான் என்ற தன்மை தான் ஆணவம். சரிங்கய்யா. இப்போ நான்ன்றது அந்த புல்லிருந்து ஒவ்வொரு படிப்படியாக வந்து எல்லா உயிருக்கும் இருக்கு, மனிதருக்கும் இருக்கு. இப்போ மனிதருக்கு இருக்குன்னா அப்போ மனிதர்களுக்கு இப்போ என்னன்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் யாருங்க ஐயா? அப்படி அந்த கேள்விக்கு உண்டான எப்படி அதை வந்து புரிந்து கொள்வது, எப்படி உணர்ந்து கொள்வது? ஆமாம், ஏன்னா இப்போ இந்த கேள்வியை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூனையோ நாயோ இல்லை வேற எந்த உயிரினங்களுக்குமே தானே தன்னை உணர்தல் அப்படின்ற ஒன்று இல்லை. அவைகள் இருத்தலுக்காக வாழும், உயிரோடு இருக்கணும், உணவு தேடணும், உறைவிடம் இருக்கணும், அதோட இனச்சேர்க்கைக்கு கூடணும், இருந்து வாழ்ந்து மடியும், இவ்வளோதான். மனிதர்களுக்கு 5 அறிவு அது வரைக்கும். இப்போ மனிதர்களுக்கு நமக்கு 6வது அறிவுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு மனம் என்ற ஒரு புலன் வழங்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம எல்லாத்தையுமே உணர்றோம். இந்த 5 புலன்கள் வழியாக பார்த்து, கேட்டு, நுகர்ந்து, சுவைத்து, தொட்டு பார்க்குற அந்த 5 அறிவை தாண்டி மனதின் வழியாக எல்லாத்தையும் உணரக்கூடியது. ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்பே இருக்கு, நம்ம உடல்ல நம்ம புறத்தில் பார்க்குறோம். என்னுடைய தோல் இப்படி இருக்குது, என்னோட கைகள், நகங்கள், முடி, கண்ணாடியில் பார்க்கும்போது கண்கள், இதெல்லாமே பார்க்குறோம். அகம்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் புறத்தில் இருக்கிறதுலாம் நம்ம 5 புலன்களை கொண்டு பார்க்குறோம், உணர்றோம், எல்லாம் பண்ணுறோம். அகம்னு ஒன்று இருக்குல்ல, உள் உறுப்புகள், இவைகள்லாம் எப்படி இருக்கும், இது எப்படி செயல்படுது, இதனுடைய தன்மைகள் என்னன்றத உணரக்கூடிய நிலைக்கு எல்லா மனிதர்களும் போகிறதில்ல. அப்படி போயிட்டா யாருமே இங்கே நோயாளி இல்லை, நோய்க்கு பயப்பட வேண்டியதே இல்லை, மருந்துகளும் தேவையில்லை, மருத்துவமும் தேவைப்படாது அந்த உணர்தலுக்கு போயிட்டாங்கன்னா. அப்போ இந்த எது எனக்கு வழங்கப்பட்ட 5 புலன்களுக்கு ஆட்படாத ஒன்று இருக்கு அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்கணும். எனக்கு எது மறைக்கப்பட்டிருக்கோ அதை நான் உணரணும், புரிந்து உணர்ந்து கொள்ளணுன்ற ஒரு வேட்கை மனிதர்களுக்குள்ள உண்டு. அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்களே, எனக்கு தேடுதல் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் தேடினேன், இறைவனை தேடல் எனக்கு இருந்தது, தேடுதல் மூலியமா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த மனம் வழியா நிகழ்ற நிகழ்வுகள் தான். அப்ப இதுல தேடி தன்னை உணர்ந்து அந்த இறையின் தன்மையும் உணரும் போது தான் அங்கே கேள்வி வரும். இதுலேருந்து ஒவ்வொன்றா பிரிக்கும் போது எனக்கு உடல்ன்றது புறத்தில் நான் என்னோட உடலை பார்க்குறேன், அகத்துக்குள் இத்தனை உள்ளுறுப்புகள் இயங்கிட்டே இருக்குது,
இதில் ரத்தம் இருக்குது, மூச்சுக்காற்று இருக்குது, வெப்பம் இருக்குது, இது இத்தனை தாதுக்களாக பிரியுது, இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதெல்லாம் எது நிகழ்த்துது? இதெல்லாம் என்னோட முயற்சி இல்லாமையே நடக்குது இல்லையா? எதுவுமே நம்ம முயற்சி இல்லை. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே தன் முயற்சி இல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் எது நடத்துது? அப்போ இந்த உடல் தான் நானா? எனக்கு வர எண்ணங்கள் தான் நானா? எனக்கு தோன்ற உணர்ச்சிகள் தான் நானா? உணர்வுகள் தான் நானா? இதுல எது நான்? ஆனா இது எல்லாமே நிலையானது இல்லை. எதுவுமே நிலையானது இல்லை. அப்ப என் உடலுக்குள் இன்னொன்னு இயங்கிட்டே இருக்கு. அது என் உடலை விட்டு விலகிடுச்சுன்னா நான் பிணம். இங்க எதுவுமே இல்லை. அப்ப அந்த உயிர் அதான் நானா? அதுதான் நானா அப்படின்னு கேட்கும் போதே அந்த உள்ளார்ந்த ஒரு ஆழத்தன்மை அங்க மலரும் போது அந்த உயிர் தான் நிலையா இருக்கு. மற்ற இந்த உடல் அழிஞ்சிரும், நான் உடலை விட்டுட்டேன்னா எனக்கு மனமும் இல்லை. இப்போ உடலோடு இருக்கும்போது இந்த மனம் என் உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னா அப்பவும் இல்லை, அது அருவமாக தான் இருக்கு. உடலை விட்ட பிறகு எனக்கு மனம்னு ஒன்று இருக்குமானா எனக்கு வலி இருக்காது, சுவை தெரியாது, கேட்கும் திறன் கிடையாது, பார்க்கும் திறன் கிடையாது, தொடு உணர்ச்சியும் கிடையாது, எதுவுமே இல்லை. எனக்கு உடல் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. ஆனால் அப்போ ஆன்மான்னு ஒன்று சொல்கிறோம். அப்போ அந்த ஆன்மான்னு ஒன்று சொல்லும் போது அந்த ஆன்மானா என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாழ்க்கையில் வாழும்போது எதெல்லாம் நம்ம நோக்கங்களாகவும் கனவுகளாகவும் வச்சுருப்போம்ல, இதெல்லாம் அடையணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்ற நோக்கங்கள் அதிகமாக வச்சுருப்போம். அப்போ அந்த நோக்கங்கள் நிறைவேறாமல் நம்ம உடலை உதிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உடலை விட்டு பிரியும். இந்த நோக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த குவியல் தான் ஆன்மான்னு சொல்கிறது. அதாவது நிறைவடையாமல் இருக்கக்கூடிய தேங்கிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மா அப்படின்னு. அதுதான் இன்னொரு பிறவிக்கு, அடுத்த பிறவிக்கு இது வர்றது. அடுத்த பிறவிக்கு உடல் தேடும்போது, ஏன்னா இதில் நிறைவேறாமல் இருந்த இந்த நோக்கங்களும் ஆசைகளும் அடுத்த இன்னொரு உடல் எடுத்து நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த ஈர்ப்பில் இருந்து இன்னொரு உடலை பெற்று அதுக்கு உயிர்னு ஒரு துகள் அங்கே வழங்கப்பட்டு அது அடுத்த பிரிவில் ஒரு இதுவாக ஒரு உடல் எடுத்து வாழும்போது இந்த நினைவுலாம் இருக்குமானா அது இருக்காது. அதான் படைப்போட ஒரு ரகசியமே அதான். நீ முற்பிறவியில் என்னவா இருந்து உன் உடலை உதிர்த்து நீ ஆன்மாவை அடுத்த பிறவிக்கு உடல் எடுக்கிறாயோ, நீ முன்னாடி எங்க இருந்த, என்னவா பிறந்த, உன்னுடைய நோக்கங்கள்லாம் நிறைவேறும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த பிறவியில வளர்ந்து வரும்போது ஏதோ ஒரு கலையில் அவங்க என்னதான் பட்டப்படிப்புகள் படிச்சிருந்தாலும் இன்னொரு படிப்புக்கும் அதுவும் சம்பந்தமில்லாத ஒரு துறையில ஈடுபட்டு அதுல சிறப்பா வருவாங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் படிச்சது ஒண்ணு, நான் செய்யறது ஒண்ணு, ஆனா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அந்த இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் முற்பிறவியில நிறைவேறாம இருந்த அந்த நோக்கம். அதுல அவங்க சிறப்பா செயல்பட்டு அது நிறைவா இருக்கும். அந்த நிறைவோட அதை முடிச்சிருக்கணும், அங்கேயும் இன்னும் நோக்கங்களையும் ஏற்படுத்திக்குவாங்க. இதுதான் அடுத்தடுத்த பிறவிகளில் சிக்கிறது. அங்கேயும் ஆசைகளையும் நோக்கங்களையும் அதிகப்படுத்தணும்னா சிக்கிட்டே இருப்பாங்க. இது ஆன்மா அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்துகிட்டே இருக்கும். பிறவிக்கடலில் மூழ்கி திளைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதுதான். அப்போது இந்த உயிர் ஒன்றுன்றது தான் வழங்கப்படுது. அப்போது நான் இந்த என்னுடைய நோக்கங்களையும் ஆசைகளையும் இந்த பிரிவிலே நிறைவாக வாழ்ந்து, அதான் வெறுத்து ஒதுங்கி சாமியார போகிறது அப்படி சொல்லலை, நிறைவாக எதில் நிறைவடைகிறோமோ அது நம்மளை ஈர்க்காது. அதுலேருந்து நம்ம அதுலேயே இருப்போம், ஆனால் அதுக்குள்ளே சிக்காமல் இருப்போம். இப்போ இதுலேருந்தெல்லாம் அந்த ஒரு புரிதலில் சிந்தனை மேம்பாடு வரும்போது அப்போ எனக்குள்ளே இந்த ஆன்மாவே இல்லை. நான் உடலோடு இருக்கும்போது நான் அந்த நோக்கங்களும் ஆசைகளோட குவியல் தானே ஆன்மான்னு. அப்போ இதெல்லாம் நான் இந்த உடலோடு இருக்கும்போதே அதெல்லாம் நான் நிறைவு அடைஞ்சிட்டேன்னா எனக்குள்ள அந்த ஆன்மான்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் இன்னொரு உடல் எடுக்கணும்? அப்போ அந்த எனக்குள்ள இருக்கிற உயிரை, அதுதான் நானே என உணர்றேன். தானே தன்னை அறிதல், தானே தன்னை உணர்தல். உடலோடு இருக்கும்போது தான்
நான் எனக்குள்ள உயிர் இயங்குதுன்னு நான் அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்வதற்கு இந்த உடல் அவசியம். இந்த உடலால தான் அதை நம்ம, ஏன்னா இந்த உடல் இருந்தால் தான் இதுக்கு மனம்ன்ற ஒன்று செயல்படுது. அந்த மனம் வழியாக தான் அதெல்லாம் உணர்றோம். அப்போ அந்த மனம் வழியாக உணர்ந்து அந்த உயிரில் ஒன்றும் போது அங்கே மனமற்ற நிலைக்கு நம்ம போயிடும். ஏன்னா மனமும் நிலையானதல்ல, உடலும் நிலையானதல்ல, உணர்வுகளும் நிலையானதல்ல, எண்ணங்களும் நிலையானதல்ல, உணர்ச்சிகளும் நிலையானதல்ல. அப்போ எதுவுமே நிலையானதில்லை. நிலையான எது ஒன்றோ அதுவே நான். அது எதுனா அந்த உயிர். அதுதான் இங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு, எங்கும் அதான். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்னது அதுதான். எல்லாத்துலேயும் அணுக்கள் தான். அந்த நானை உணர்ந்து கொள்வது எப்படிங்க? எப்படி எல்லாராலையும் எப்படி அதாவது என்னன்னா, இப்போ மனிதர்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ எல்லாராலையும் எப்படி உணர்ந்து கொள்வது, எளிமையா எப்படி உணர்ந்து கொள்வது? அது எளிமையானது தான், ஆனா எளிதானது இல்லை. அப்படிதான் அதை சொல்லணும். அது எளிதானது இல்லை அப்படின்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நான் ரொம்ப அதுக்காக கஷ்டப்படணுமா, தீவிரமான பயிற்சிகள் செய்யணுமா, இல்லை ரொம்ப முயற்சிக்கணுமா, நான் எங்கேயாவது மலையில் போய் உக்காரணுமா? நமக்குள் தான். அந்த இமய மலை அப்படின்னு சொல்கிறதே அங்கே உணர்றதுக்காண்டி போகிறோம். இமய மலைனா 2 இமயங்களுக்கு நடுவில் உள்ள மையம்தான் இமயம் அப்படின்றது. அங்கே தான் அந்த உயிரின் இயக்கம் அப்படிங்க. அங்கிருந்து உணர்றது தான். அதை நமது எண்ணங்கள், நினைவுகள், கனவுகளை ஊத்து பார்த்து அதனுடைய அலைச்சல்கள் குறைய 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 எண்ணங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ நம்ம சிந்தனை மேம்படும். சிந்தனையில் மேம்படும் போது அங்கிருந்து நமக்குள் இப்போ இந்த கேள்விகள்லாம், இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்குறீங்க, நம்ம சொல்கிறோம், ஏதோ நீங்களும் உணர்றீங்க. இது போல் இன்னும் இப்போ நான் சொல்கிறதே முழுமையாக உங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்றதும் எனக்கு தெரியாது. இதை கேட்குறவங்களுக்கும் அவரவர் நிலைகளுக்கு ஏற்ப தான் அது புரியப்படும். அந்த நிலைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, பிறவி நிலை. ஒவ்வொரு பிறவியாக அந்த ஆன்மா பிறவி எடுத்து ஒரு நிறைவுத்தன்மைக்கு வரும்போது இங்கே எல்லாமே நம்ம புரிந்து அந்த உயிர் தான் நான்ற ஒன்றை வரைக்கும் நமக்கு பிறவிகளை அந்த இறை வழங்கிட்டே இருக்கு, பிறவிகளை கொடுத்துட்டே இருக்கும். நீ இதிலெல்லாம் மூழ்கி திளைத்து நிறைவடைந்து உன்னை நீயே என்று உணர்கிறாயோ அன்னைக்கு நீ என்ன சேர்வாய் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய விருப்பம். இறைவனோட விருப்பமே அதுதான். இறைவனோட விருப்பம் இதெல்லாம் வாழ்ந்து இன்பமா நீ வாழ்ந்துட்டு வந்தாதான் நீ என்னை சேர முடியும் தான். அப்படிதானே வாழணும். அதுதான். அப்போ அதற்கு ஒரு பெரிய முயற்சியோ, நான் எப்பவுமே சொல்றேன், பயிற்சியோ முயற்சியோ எதுவும் மற்றதுதான். அது அதை உள்ளார உணர்வது. அந்த உணர்ந்து அது விரும்புனா அது நடக்கும். அவ்வளோ எளிமையானது. அதான் எளிதானது, எளிதானது அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு என்ன, தன்னை தான் உணர்வதற்கு என்ன மெனக்கடணும்? ஒன்றும் இல்லை. அந்த ஆழ்ந்த விருப்பத்தில் பண்ணும்போது ஒடுங்கி 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 ஒடுங்கினா எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிறது இல்லை, அது பேர் புரிதல். நல்ல புரிதலுக்குள்ள வர 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 அது விருப்பத்தோடு இருக்கும்போது அது நமக்கு உணர்த்தும். அது நமக்குள்ளேயே அழகா உறவாடும். அது ரொம்ப இன்பமா இருக்கும். அது அருமையா இருக்கும். இப்போ இறைவனுடைய விருப்பத்தால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ எல்லா உயிர்களையும் இறைவன் தான் படைத்தாருன்னா, அப்போ மனிதருக்கு இப்போ நான் உணரணும்னா மனிதருக்கு அடிப்படை தேவை இந்த உணவு, உடை, உறைவிடம், இது தேவை. அது பூர்த்தி அடைந்தால் தானே நான்றதை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ இறைவனுடைய விருப்பத்தால் தான் எல்லாருக்கும் கிடைக்குன்னா, அப்போ இறைவன் தான் படைச்சாருன்னா, அப்போ எல்லா மனிதருக்கும் உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே கொடுத்துருக்கணும்ல இறைவன்.
ஏன் வந்து சில பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து பற்றாக்குறையாவே இருக்கு? சரி, பற்றாக்குறையா இருக்குல்ல. ஒரு சில மனிதர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குல்ல. அது எங்கேருந்து கிடைச்சது? அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதை போய் அடையிறாங்கல்ல. அது எல்லாத்தையும் வழங்கிட்டு தான் நம்மளையே இங்கே படைக்குது. ஆமா. இறை அப்படிதான். எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான உணவு, உறைவிடம், வாழ்க்கை எல்லாமே படைத்த பிறகுதான் அந்த உயிரினத்தையே படைக்கும். ஆமா. அப்படிதான் மனிதர்களுக்கும். அப்படி இருந்தும் ஏன் சில பேருக்கு வந்து அது கிடைக்காத நிலையில இருக்கு? கிடைக்காம இறை மறுக்கல. அதுக்கு ஏதோ ஒண்ணு அவங்க அந்த நிலைக்கு போகணும். அந்த நிலைக்கு போகணும்னா இப்ப நீங்க சொல்ல வர்றது சாதாரண நிலையில இருந்து பார்க்கும்போது ஒப்பீடுகள்ல தான் வாழ்க்கைகள் இருக்கு. இங்க இப்ப நீங்களே சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த கேள்வி எதுக்குன்னா, அது நிறைவடைஞ்சாதான் இந்த நான் என்ற அந்த உணர்வுக்கு அவங்க வருவாங்க. அதனாலதான் இந்த கேள்வி. ஆமா ஆமா. அந்த நான்றது அந்த நான்ன்றத உணர்வை இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருந்து பெரிய அரசரா இருந்த புத்தரும் கூட எல்லாம் இருக்கு அவருக்கு. ஆனா அவர் பிச்சை எடுத்து தானே சாப்பிட்டாரு. அவருக்கு நான்ன்றதை உணர்ந்தார்ல. அப்ப எல்லாம் வழங்கும் போதும் அந்த உணர்தல் வரலையே. அந்த அரசனா இருக்கும்போது மாளிகையில இருக்கும்போது எல்லாமே அவருக்கு எது இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நான் என்ற உணர்வுத்தன்மை அவருக்கு வரல. அதுல இருந்து வெளியில வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு பரதேசியா வாழ்ந்து இறக்கும் நிலைக்கு போகும்போது தான் அந்த நான் என்றது என்ன, அதுதான் நான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தார். அப்ப அது நான் உணர்வுக்கு எல்லாரும் அந்த நிலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. எந்த நிலையில இருந்தும் வரலாம், எந்த நிலையிலும் வரலாம். அது மாதிரி பெரிய அரசர்களா இருந்தவர்களும் உயிரை உணர்ந்தாங்க. உயிரை உணர்வதற்கு படிநிலைகள் இறைவன் வைக்கவே இல்லை. ஆனால் நீங்க கேட்குற கேள்வி அதெல்லாம் பூர்த்தி ஆகும் போதுதான். இல்லைன்னா என்னுடைய நோக்கங்களும் இதுவும் இதை நோக்கி தானே இருக்கும், அடையணும். ஆமா, அது வந்து அந்த அந்த சூழல் இருக்கிற மனிதர்களுக்கு எப்படி எளிமையா அதெல்லாம் கடந்து வருவதுன்னா, இப்போ நீங்க பொதுவா ஒருத்தர் கேட்கிறாருன்னா அவருக்கு அவரோட பிள்ளைகளுக்கு உணவு இருக்கணும், உறைவிடம் இருக்கணும். ஆமா. அந்த அந்த பொருள் ஆதாரம் அங்க ஒரு நிறைவடையணும்ன்ற அந்த நிறைவுத்தன்மை அவரவர் மனசுலதான் இருக்கு. அவரவர் மனசுலதான் இருக்கு. அங்கு எல்லாருக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே விருப்பத்தை இறை நிறைவேற்றுது. விருப்பத்தை, ஆசையே இல்லை. பிற உயிரினங்கள் எல்லாத்துக்கும் விருப்பம் மட்டும்தான் இருக்கும். மனிதர்களுக்கு தான் ஆசை அதிகமா இருக்கும். ஒப்பீடுகள்லையும் இதை ஒப்பிட்டு ஆசைப்படுவாங்க. நீங்க ஆசைப்படுறதெல்லாம் இறைவன் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு உன்னுடைய பணியாளர் அவன் இல்லை, உன்னுடைய வேலைக்காரன் கிடையாது அவன். ஆனா உன்னோட விருப்பத்தை நியாயமான நேர்மையான நியாயமான விருப்பங்கள் கண்டிப்பா நிறைவேறியே தீரும். அதற்கும் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலம் நிர்ணயிப்பாங்க. எனக்கு இதுக்குள்ள இது நடக்கணும். அப்படி அதுக்குள்ள நடக்கணும்னாவே நீ இறைவனை வேலையாளா வைக்கிற. இங்க ஒரு கேள்விங்க. ஏன்னா அது ஏற்கனவே உரையாடணும் தான். ஏன்னா வந்து இங்க விருப்பம் ஆசைன்னு இருக்கு. இதையே கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்லிட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் புரிதலுக்கு எளிமையா இருக்கும். ஏன்னா எப்படி எது விருப்பம் எது ஆசைன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு போறதுக்கு எளிமையா இருக்கும். அதாவது நான் இன்பமா வாழணும், எனக்கு உணவு, உறைவிடம், வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஆதாரம், இதோட நான் இன்பமா வாழணும்னு இருக்கிறது பேரு விருப்பம். இந்த அவங்கெல்லாம் வாழ்றாங்களே அது மாதிரி நான் வாழணும்ன்றது பேரு ஆசை. மற்றவர்கள் பார்த்து கடை வாங்கி செய்யாம சொந்தமா நம்ம பிறந்த பிறப்பிலிருந்து வாழ்வது விருப்பம். அங்க அந்த மனம் வந்து எது கூட ஒப்பிடாது. அந்த அவங்களுடைய விருப்பங்கள் உயிரிலிருந்து எழும். அவங்கள மற்றவங்க என்ன குறைச்செல்லாம் பேசவே முடியாது. அவங்க ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இது நாங்கள்லாம் இப்படி இருக்கோம், நீ இப்படியே இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். அதாவது இதுக்கு ஒரு இது கூட சொல்லலாம். நம்ம வரலாறுல படிச்சிருக்கலாம், அசோகர். அவரு இந்த
பூமி முழுவதும் இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டு பெரிய அரசனாக வரணுன்றது அவ்வளோ போர் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டே தான் வந்திருக்காரு. எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு ஒரு நாள் அந்த போர் வீரர்களோட பேசிக்கிட்டே அப்படி போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் எளிமையாக ஒரு ஆடை சட்டை கூட அவங்க போட்டிருக்கோம் அப்படியே உட்காந்து அவர் சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் பார்க்குறாரு. அப்போ அவர்கிட்ட போய் அசோகர் சொன்னாராம், இப்படி வெட்டியாக உட்காரத்துக்கு ஏதாவது செய்யலாம்ல அப்படின்னு. ஏதாவது செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னாராம். ஏதாவது செய்யலாம்ல, செஞ்சால் வரும். இப்போ நான் பாரு ஒரு அரசன், நான் இவ்வளோத்தையும் எல்லாத்துலேயும் இது போரில் ஜெயிச்சு எல்லாத்தையும் ஆளுமைப்படுத்திகிட்டே வரேன். நான் எப்படி இருக்கேன் இப்போது மகிழ்ச்சியா அப்படின்னு. அவர் சொன்னார், நான் இப்பயும் மகிழ்ச்சியாக தானே இருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு வேறு மாதிரியா புரிஞ்சுது. அப்போ இந்த மகிழ்ச்சி நிறைவுன்றது நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சு அதை பண்ணுற, போர் இவ்வளோ படை இதெல்லாம் பண்ணுற, அதில் தான் உனக்கு மகிழ்ச்சி வருது. அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், உன்னுடைய ஆசை அது. அங்கே ஆசை இல்லை அவருக்கு, அவர் விருப்பத்தில் இருக்கார். அவர் சொல்கிறார், நான் இப்போவே மகிழ்ச்சியாக தானே இருக்கேன், நான் இவ்வளோ செயல்கள் செஞ்சு மகிழ்வதுக்கு இப்போயே தானே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். அந்த இதுலேருந்து அவருக்கு மாறினது தான் அசோகருக்கு. அதுக்கப்புறம் போல அப்படின்னு சொல்லி, அது உண்மையோ பொய்யோ, ஆனால் இது பொருத்தமானதாக இருக்குது நான் சொல்லும் போது. அது எது வேணால் இருந்துட்டு போட்டோம். அதன் பிறகு தான் அவர் இருந்து உணர்ந்து இறந்த பிறகும் படிச்சிருப்போம், கைகள் ரெண்டையும் வெளியில் திறந்த நிலையில் வச்சுட்டு இவ்வளோ நாடுகளை ஜெயிச்ச ஒரு அரசன் இறுதியாக போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போகிறேன்றது எல்லாரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான். இது போதும் இல்லை இதுக்கு. அது மாதிரி இந்த நிறைவுன்றது இன்னொரு கொடுத்து வர்றதே இல்லை. இது விருப்பங்கள், அதாவது பொருளே இல்லைனாலும் இங்கே விருப்பங்கள் நிறைவேறிக்கிட்டே இருக்கும். இது அந்த நல்ல தன்னை உணர்ந்து அந்த நிறைவுலையும் மகிழ்ச்சியும் வாழக்கூடிய மனிதர்கள் விரும்ப துவங்கும் போதே அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிருது. அதன் பிறகு அப்படி ஒரு அரவணைப்போடு இறை உயிர்களுக்கு அருளை வழங்கிட்டே இருக்கு. அந்த போல அப்போ இந்த பொருள் ஆதாரம் இதெல்லாம் கிடைச்சாதான் நான் என்னை உணர்வேன் அப்படின்றது, நீங்க அது அடைய நீங்க அடுத்தடுத்த ஆசைகள் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கு இல்லையா? அல்ல சைக்கிள் வச்சிருக்கோம், நடந்து போறோம், சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, சைக்கிளுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைஞ்சிருது, வாங்கிட்டோம். அதன் பிறகு இருசக்கர வாகனம் போகணும்னு அடுத்த நிலை. சரி, அது வந்துச்சு. அடுத்தது காரு. சரி, காரும் கொடுத்தாச்சு. அதன் பிறகு இதில் விலை உயர்ந்த காருக்கு போகணும். அப்புறம் ஒரு கார் பார்த்தாது 2-3 காரு. இப்படி நீங்கள் விரிச்சுக்கிட்டே இருந்த இந்த வலைகள், நீங்களே உங்களுக்கு உண்டான வலைகளை விரிக்கிறீங்க, அதில் நீங்களே சிக்கிறீங்க. அதுக்காண்டி எல்லாத்தையும் சுருக்கிட்டு நான் ஒரு மரத்துக்கடியில் வாழ்க்கை வாழணும்னா அப்படி இல்லை, அது இல்லையே. அப்படின்னு புரிஞ்சக்கூடாது. விருப்பங்கள் என்பது நியாயமானது, அது உயிரிலிருந்து எழும். அதில் மட்டும்தான் நிறைவாக வாழ முடியும். ஆசைகளை நிறைவாக வாழவே முடியாது. அது ரொம்ப முயற்சி செய்யணும், அடையிறதுக்கு போராடணும், அதில் பிறருடைய உரிமைகளை பறிக்கணும், உரிமையில தலையிடணும், நம்மளையும் இழக்கணும் ஆசையில். விருப்பத்தில் அது எதுவுமே இல்லை. விருப்பத்தை மட்டும் வச்சுட்டு அதில் நிலையா அது நிகழும் என்ற ஒப்படைப்பில் அப்படியே இருக்கும்போது அது நிகழும். அது இந்த காலத்தில் நிகழும், இந்த நேரத்தில் நிகழும்லாம் நம்ம தீர்மானிக்கவே கூடாது. அது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். அது நிகழ்ந்தே தீரும் அப்படின்றதுல தீவிரமாகவும் இருக்கக்கூடாது. இது நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லப்போனால். அது அப்படியே இருக்கணும். அதுதான் ஒரு மரம் அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த விருப்பத்தோட நம்ம இருக்கணும்னா நம்ம இயங்கணும் இல்லையா? ஒரு கண்மத்தோட இருக்கீங்கன்னா, அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ கண்மம் என்பது என்ன, அதன் தன்மை யாது? ஏன்னா நம்ம ஆழ்ந்து அந்த விருப்பத்தோடு இருக்கும்பொழுது நம்ம நம்ம உணவு உறைவிடம் இதுக்கெல்லாம் இயங்கணும். அதுக்கு அடுத்துதான் நம்ம உயிர் வாழணும் இல்லையா? அப்பதான் நம்ம உணர முடியும்.
ஆமா. அப்போ வந்து இந்த கண்மம் என்பது என்ன? அதன் தன்மையா? இப்போ நம்ம நீங்க இயங்கணும்னு சொல்றீங்க இல்லையா? இயங்கணும். அதான் விருப்பம் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பாய விரிச்சு தலாணி போட்டு படுத்துட்டே இருந்தா நிறைவேறும் அப்படின்றது கிடையாது. நீங்க விருப்பம் வச்சுட்டீங்கன்னாவே அந்த விருப்பம் அதை நோக்கி உங்களை இயக்கும். அது உங்களை வழி நடத்தும். அதுக்குள்ள யாரோட ஆலோசனை தேவையில்லை. உங்களுக்குள்ளேயே அதுக்குண்டான ஆலோசனைகள் வழங்கப்படும். அதை நோக்கி நீங்க நகர்ந்துட்டே இருப்பீங்க. அது எல்லாத்துலேயுமே ஒரு பதட்டமோ ஒரு பரபரப்போ இல்லாமல் நிதானமாக இருப்பீங்க. அது அருமையாக அது நிகழும். அதுதான் விருப்பத்தோடைய செயல்பாடே. விருப்பம்ன்றதே அதாவது ஆசைக்கு தான் நீங்கள் ரொம்ப முயற்சி செய்யணும், தீவிரமாக அது பண்ணணும்லாம் சொல்கிறேன். விருப்பம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. அது ஆசையில் நீங்கள் செய்கிற தீவிரத்தோட, அந்த தீவிரம்ன்ற வார்த்தை விருப்பத்தில் பயன்படுத்த முடியாது. ஆனால் அதை விட ஆழமானதாக இந்த செயல்கள் நடக்கும். அதுக்கு விருப்பம் அப்படிதான் நம்மளை. ஆனால் எதுலேயுமே நம்ம பொருத்திக்க மாட்டோம். அதில் பதட்டமோ இந்த பரபரப்போ இருக்காது. ஆசையில் பரபரப்பு இருக்கும், பதட்டம் இருக்கும், பயமும் இருக்கும், நம்பிக்கைகள் இருக்கும், அவநம்பிக்கைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ இந்த கண்மம் அப்படின்றது, இப்போ நம்ம ஏற்கனவே ஆணவம்ல பேசினது, ஒவ்வொரு உயிரும் நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு அந்த தன்மையில் இருக்கிறதுனால தான் அது உருவமாக அந்த உயிர் ஒரு உயிரினமாக வந்திருக்கு. நான் சொல்கிறது ஒரு நுண்ணுயிரி கூட அப்படிதான். நுண்ணுயிரி கண்ணுக்கு புலப்படாது, நுண்ணோக்கியில் பார்க்கலாம். அதனுடைய நகர்வுகள், அது சேர்றது, இதெல்லாம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு கண்ணுக்கு புலப்படக்கூடிய நம்ம கண்ணுக்கு அந்த நுண்ணுயிரியை பார்க்கக்கூடிய திறன் நமக்கு வழங்கப்படலை. ஆனால் அது இருக்குதானே, அது இல்லாமல் இல்லை. இது போல் இந்த மரம்ன்ற ஒன்று சொன்னோம், நான் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக அது கீழே வேர்களை அனுப்புது இல்லையா? அந்த அனுப்புகிற செயல், அந்த ஈரத்தை நோக்கி அந்த வேர்கள் நகருது இல்லையா? அதே மாதிரி இலைகள் விரியுது இல்லையா? இதெல்லாம் தான் கண்மம். அதே நம்ம ஒரு நாய் சொன்னோம். ஒரு நாய் வந்து உணவுக்காக அது மோப்ப சக்தி அதுக்கு இருக்குது. எங்கே உணவு இருக்குன்றத நோக்கி நகரும். அப்போ அந்த நகர்ந்து போகுது இல்லையா, உணவை தேடுது இல்லையா, அது கண்மம். அந்த செயல். ஒரு விதை நம்ம பூமியில் போடுறோம். அந்த பூமியில் போட்டு அதுக்கு உண்டான ஈரம், வெப்பம் இதெல்லாம் கிடைச்ச உடனே அதிலிருந்து அந்த விதையை பிளந்து கீழே வேரும், மேலே அந்த துளிரும் பூமியை பிளந்து வெளியில் வரும். ஏன்? வெளியில் வெப்பம் வேணும், கீழே குளிர்ச்சி வேணும். இது ரெண்டு செயலும் அது ஒரு சேர நிகழ்த்தது இல்லை. அந்த செயல் கண்மம். இது எல்லா உயிரினங்களுக்குமே பொறுத்துக்கலாம். இப்போ நம்மளும் இருக்கு இல்லையா, இருத்தலுக்காக மட்டும் நம்ம செய்கிற செயல்லையும் நமக்கும், இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டிங்களே, பொருள் ஆதாரம் அப்படின்றதுக்காக செயல்கள் செய்கிறோம் இல்லையா? இந்த செயல்கள்லாம் இது மனிதர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேறுபடும். அதாவது மற்ற உயிரினங்கள்லாம் தன்னோட இருத்தலுக்காக செயலை செய்யும், கண்மம். மனிதர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியாகவும் நிறைவுக்காகவுமே நிறைய வேலைகளை செய்வாங்க. இப்போ ஒரு 2 உயிரினங்கள் இருக்கு, ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 அறிவு உள்ள உயிரினம், ஒரு நாயோ மாடோ இருக்குன்னா அது இனச்சேர்க்கை நடக்குதுல்ல. அந்த இனச்சேர்க்கையில் அவங்களுக்கு இன்பம்லாம் தெரியாது. அது சேரணுன்ற ஒரு உந்துதல் அங்கே படைப்பின் ஒழுங்கிலேருந்து அது வழங்கப்பட்டிருக்கு. ஒரு ஆணோட பெண் இணையும், அவ்வளோதான். ஆனால் மனிதர்களுக்கு அது இன்பமாக இருக்கு. அவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக மட்டுமே புணர்ச்சி கொள்ளலை, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் புணர்ச்சி கொள்கிறாங்க இல்லையா? முகம் பார்த்து, நேருக்கு நேர் முகம் பார்த்து இதழ்களை சுவைக்கிறதும், கண்ணோடு கண் பார்க்கறதும், ஸ்பரிசங்களை பரிமாறிக்கிறதும் இன்பத்துக்காகவும் புணர்ச்சி கொள்கிறாங்க. ஆனால் பிற உயிர்கள் இன்பத்துக்காக புணர்ச்சி கொள்ளவில்லை. இனப்பெருக்கத்துக்காகவும் ஒரு உந்துதல். ஆனால் ஒரு இந்த காலம் வரும்போது அந்த பெண் உயிரினத்திடமும் வரக்கூடிய ஒரு வாசனை ஆண் உயிரினத்தை ஈர்க்கணும், அது போய் ஒன்று சேரும். சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான். மனிதர்கள் அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 2-3 தடவை உணர்ச்சி கொள்றோம் இன்பத்துக்காக. அப்போ அந்த இன்பம்ன்றதே நமக்கு தானே வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கண்மம் அப்படின்றதுல அடிப்படை இருத்தலுக்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லா உயிர்களுமே செய்யும், நம்ம மனிதர்கள் உள்பட.
உயிர் வாழ்றதுக்காக செய்யக்கூடிய செயல்கள், செயல்பாடுகள் எல்லாமே அதுதான் கண்மம் அப்படின்னு சொல்றது. இப்போ அந்த இன்பம் சொன்னீங்க, அந்த இன்பத்திலே வந்து நிலையான இன்பம், நிலையில்லாத இன்பம் அப்படின்னு இருக்கா? இதெல்லாம் மனிதர்களுக்குள்ள பாகுபாடு வச்சிருக்காங்க இந்த வார்த்தைகளை. நிலையான இன்பம், அதாவது நம்ம தமிழ் சொல்ல எத்தனை இருக்குல்ல, மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம், இத்தனை வார்த்தைகள் இருக்குல்ல. இதுல இது தமிழ் ஆழமான சொல். ஒவ்வொரு சொல்லுக்குமே அர்த்தங்களும் விளக்கங்களும் நிறையா இருக்கும். மகிழ்ச்சி அப்படின்னும் போது பொதுவாக மனிதர்களை நம்ம பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது அவங்களுக்கு அடைஞ்சிருப்பாங்க, கிடைச்சிருக்கும், விரும்பினதோ ஆசைப்பட்டதோ அவங்களுக்கு கிடைச்சோன்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் வேணும், காரண காரியம். அதில் தான் மகிழ்ச்சி. ஆனந்தம் எல்லாமே அப்படிதான். இன்பம் அப்படி இல்லை. இன்பம்ன்றது இந்த இன்பம்ன்ற வார்த்தை ரொம்ப அழகானது, ஆழமானது. அதை ரொம்ப மனிதர்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. எந்த செயலுமே நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது கூட ஒரு நிறைவுத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா, அதுதான் இன்பம். இந்த எந்த செயலும் செய்யாமல் இந்த நிறைவுத்தன்மையை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது என்ன, இப்போ நம்ம அடிப்படையா இருக்காங்கன்னா வந்து உணவு உட்கொள்றாங்க, உடை உடுத்துறாங்க, தங்குறாங்க, போறாங்க, வராங்க, இதனால கண்மம் செய்யறாங்க. இந்த கண்மம் செய்யும்போது இன்பம் ஏற்படு, துன்பம் ஏற்படு, ரெண்டும் மாறி மாறி நடக்குது. அப்போ மாறி மாறி நடக்கும் பொழுது வெளிநோக்கியே போயிட்டே இருக்காங்க. அப்போ உள்நோக்கி பார்த்தாதான் இதெல்லாம் புரியும். அப்போ எப்படி வந்து அதெல்லாம் வந்து நிறைவடைஞ்சு எப்படி உள்நோக்கி இது பார்க்குது? அவரவரோட நிலை தான் அதில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஆடை உடுத்திக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க, இதில் நடுவில் இன்னொன்று வரும். இதில் பார்க்கும்போது இதெல்லாம் இருத்தலுக்காக செய்யக்கூடிய செயலா? உயிர் வாழ்வதற்காக. உயிர் வாழ்றதுக்காக இதெல்லாம் தேவையா? எது நீங்கள் சொல்றீங்களா, நல்லா ஆடையை உடுத்திக்கிறாங்க. இல்ல, ஆடை தேவை. ஆடை அணியாமல் அப்படி சொல்லலை நான். ஆடை என்பது உடலை இது பண்ண கொடுக்க ஒரு இதுதான். அதில் எத்தனை விதமான பிரிவுகள் இருக்குல்ல. பட்டாடை, அங்கதான் வந்து விருப்பம் ஆசை வருது. விருப்பம் ஆசை இல்லை, இது பெருமை பொறாமையில வரும். பெருமை பொறாமையில வரும், இது விருப்பமே கிடையாது. விருப்பம்ல பார்த்தீங்கன்னா உடலை மறைப்பதற்கு ஒரு உடை, அவ்வளவுதான். அது பேர் தான் விருப்பம். ஆசையில வரும்போது அதுல பெருமை, பொறாமை, இச்சை அதெல்லாம் வரும். அது விளக்கமா அது பேசுவோம் நம்ம அதை பத்தி. இப்ப இந்த கண்மம்ன்றது இதெல்லாம் கண்மத்துல வராது. கண்மம் என்பது நான் அந்த ஒரு விதை சொன்னேன் இல்லையா, ஒரு விதைக்கு ஒரு ஈரமும் கிடைச்சிருச்சு, வெப்பமும் வேணும், வெப்பமும் இருக்குன்னா அது அது அந்த விதை தன்னை பிளக்க துவங்கும். பிளக்க துவங்கி அந்த மண்ணுல கீழ் நோக்கி வேர்களை அனுப்ப துவங்கும், மேல் நோக்கி துளிரை வந்து இலைகளை விரிக்க துவங்கும். இதுதான் கண்மம். இது அடிப்படை, இது இருத்தலுக்காக நிகழ்வுல. அங்க நான்றது நான் உயிரோட இருக்கணும், எனக்கு உணவு வேணும், நான் வாழணும் அப்படின்றது. இது ஓரறிவுக்கு. நகரக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இது நகராதது. இது ரெண்டு செயல் தான் செய்யும். ஈரத்தை நோக்கி அனுப்பும், வெப்பத்துக்கு வெளியில வரும். நகரக்கூடிய உயிரினங்கள் இதுல மிகுதி. அது அவங்களுக்கு தான் புணர்ச்சிகள்லாம் இருக்கு. இப்போ தாவரங்களுக்கு இல்லையான்னா தன் புணர்ச்சி, அயல் புணர்ச்சின்றதெல்லாம் இருக்கு. அது அதான் மகரந்த சேர்க்கை நடக்கிறது. இப்போ பூக்களே இல்லாத தாவரங்களும் பெருகி இருக்கு, விதைகளே இல்லாத தாவரங்களும் எவ்வளவோ இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டில் இருக்க செம்பருத்தி செடி, எங்கே பார்த்தாலும் செம்பருத்தி செடி இருக்கு. செம்பருத்தி செடிக்கு விதையே கிடையாது, ஆனால் எப்படி இவ்வளோ இடத்துல இருக்கு? அது மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்குல்ல. அப்போ இதுங்கெல்லாம் அந்த கண்மம்ன்றதுல இருக்குல்ல. இது ஓரறிவு உள்ள உயிர். நகரக்கூடிய உயிரினங்கள் அதான் அசையாத உயிர்கள். இது அசையும் உயிர்கள். இதுதான் சைவம் அசைவம்னு சொல்றது. அசையும் உயிர்கள் இருக்குல்ல, அந்த அசையும் உயிரினங்கள் எல்லாம் சூழல்ல இருந்து சுலபமா தன்னை தகவமைச்சு. இப்போ தாவரங்கள் ஒரு இடத்துல
அசையாத உயிரினங்களாம் அங்கே ஒரு சூழலே மாறுதுன்னு வைங்க. அங்கே வறட்சி, கடும் வறட்சி வருதுன்னா அந்த தாவர உயிரினம் அழிஞ்சிரும், இறந்துரும். ஏன்னா சூழலில் தாக்கு பிடிக்க முடியாது. இதே அந்த இடத்துல ஒரு ஆடோ மாடோ அந்த நிலப்பரப்பில் இருக்குன்னா அங்கே கடுமையான வறட்சி வரும்போது அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். அங்கே அது அந்த கண்மத்தை செய்யுது இல்லையா, தான் உயிரோடு வாழணும், உணவு வேணுன்றக்காண்டி நகருது. இதுவும் செய்யுது, ஆனால் சூழலில் பொருந்தி வாழ முடியல. இது சூழலையே மாற்றிக்குது, சூழலேருந்து நகர்ந்து போயிடுது. இதெல்லாம் கண்மம். இது மனிதர்களுக்குள்ளே நீங்கள் சொல்லும் போது இந்த மற்ற விஷயங்கள் இதை தாண்டி, இருத்தலை தாண்டி இன்பத்துக்காகவும் மற்றதுக்காகவும் செயல்படுற செயல்கள் எல்லாமே அந்த நமக்கு வழங்கப்பட்டது. அது அடுத்ததில் வரும், மாயையில் வரும். மாயை அப்படின்னு சொல்லும் போது அதில் வரும் அது. ஆமாம். அடுத்தும் ஒரு கேள்வி, மாயை என்பது என்ன? அந்த மாயையிலிருந்து மீண்டு தெளிவு பெறுவது எவ்வாறு? மீண்டு தெளிவு பெற்றுவீங்களா? இதுதான் என்னுடைய முற்பிறவியோடைய நிறைவேறாத தன்மை. இந்த பிறவியில் நான் இதை நிறைவடைஞ்சு இதோட எனக்கு போதுன்றதுலாம் வராது, அது இறை வழங்காது. அதான் நம்ம ஏற்கனவே படைப்போட ரகசியமே அதான். ஆனால் இந்த பிறப்பில் அந்த இசையில் ஈடுபட இசையில் அவ்வளோ சிறப்பாக ஒரு பேரும் புகழும் நல்ல ஒரு நிலைக்கும் வந்து அந்த நிறைவில் இருந்துட்டா போதும். அது இல்லாமல் அங்கேயும் அவர் இன்னமும் ஆசைகளையும் நோக்கங்களையும் பெருக்கிக்கிட்டாருன்னா அதுக்கு எடுத்தால் அடுத்த பிறப்புக்கு போகணும். இப்படி இசையாகவே வாழ்ந்த நம்மளோட வாழ்ந்த தியாகராஜ பாகவதர், இவங்களுக்கெல்லாம் பிறவியே இல்லை, அந்த இசையாகவே இருந்தாங்க அவங்க. அதில் ஒரு நிறைவு. இப்படி எவ்வளோ பேரை சொல்லலாம். நம்மளோட வாழ்ந்த மனிதர்கள், உடலோடு வாழ்ந்த மனிதர்கள், தியாகராஜரோடைய கீர்த்தனைகள், பாடல்கள், அவரோட அந்த தன்மைகள் எல்லாமே அப்படி தான். அந்த இசை தான் அவங்க, அதுவாகவே இருந்தாங்க, அதில் ஒரு நிறைவாக வாழ்ந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அப்போது மனிதர்களாக பிறகு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய உயிர் நுட்பம் ஒன்று இருக்குது, முன்னாடி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஏன் அவங்க அதை உணர்ந்து கொள்ள மாட்டேன்றாங்க? என்ன காரணம் அதுக்கு? உணர்வாங்க, கண்டிப்பாக உணர்த்த. அதுக்கு ஏதாவது வழி உண்டா? எல்லாத்துக்கும் கூகுள் மேப் கையில் கொடுக்க முடியும், அது கொடுத்துட்டா தான் இங்கே ஈஸியாக இதான் என்னோட தேக்கம், இதுக்கு நான் போய் என்ன முடிச்சிருவேன் அப்படின்றத எல்லார் கையிலும். அதுதானே வாழ்க்கையோடைய அழகே. ஏன்னா இப்போ நம்ம எதுக்காக கேள்வினா, இப்போ எல்லாருமே வந்து அந்த புரிதலுக்கு வந்தாக்கா அந்த உணர்தல் வரும் பொழுது எல்லாரும் ஒற்றுமையாக வாழலாம் இல்லையா? அதுக்காக இறைவனோட விளையாட்டு அது. ஆனால் படைச்சு இங்கே விளையாட விடுறாரு, வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. இன்பமாக நீ உன்னோட இதில் நிறைவடைறியா, அதிலெல்லாம் நிறைவடைஞ்சு பார்க்குறியான்றது. இது இப்போ இந்த கேள்விலாம் நீங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கலாம். இது எல்லாமே கொடுக்குது இறை, எல்லாத்தையும் கொடுத்து என்னை நிறைவே வச்சா நான் அந்த பிரிவிலேயே இறைவனை உணர்ந்து அவர்கிட்ட போய் சேர்ந்துருவானே, இப்படி வரலாம்ல இல்லையா? இதை தேடி தேடி நான் அடையணும் அப்படின்றதுனா அதுதான் விளையாட்டு, திருவிளையாடல். இறைவனோட திருவிளையாடல் அதான். எல்லாத்துக்குமே விடை கிடைச்சிருமானா கிடைக்காது. அதுவும் இறைவனை முழுமையாக புரிந்து உணர்ந்து கொள்ள முடியுமா என்ன? அது வரம்புகளுக்கு ஆட்படாதது அது. அப்போது செய்கிற செயலுக்கு விலை உண்டு, என்ன செயல் செய்கிறாங்களோ அந்த விலை உண்டு. அந்த விலை வந்து அந்த உயிர் வந்து அனுபவிக்கணும் இல்லையா? அனுபவிக்கணும். துன்பமாவா இன்பமாவா? துன்பம். அதாவது ஒரு உயிர் வந்து ஒரு நன்மை செய்யும்போது அந்த நன்மை வந்து உயிர் இல்லை, உயிரினம். ஒரு உயிரினம் நன்மை செய்யும்போது நன்மையை அனுபவிக்கும், தீமை செய்யும்போது தீமையை அனுபவிக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அது உண்மைதானே? அது எந்த உயிரினம்? மனித உயிரினம். மனிதருக்கும் எல்லாருமே எல்லாம் இல்லை, மற்ற உயிரினங்கள் நன்மை தீமை இல்லை. மற்ற உயிரினங்களுக்கு உண்டா? மனிதருக்கு, ஏன்னா மனிதருக்கு மற்ற உயிரினங்களுக்கு நன்மை தீமை உண்டா? அது பார்க்காது, மற்ற உயிரினம் பார்க்காது, அது இயல்பா வந்து இயற்கையோட இருக்கும். ஆமா, இப்போ ஒரு புலி மானை வேட்டையாடுதுன்னா அது துன்பமா நல்லதா கெட்டதா? அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. படைப்பு, அது படைப்போட ஒழுங்கு அது. அப்போ அது கெட்டது, புலி வந்து கெட்ட உயிரினம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை விட ரொம்ப கெட்டவங்களாம் இங்கே இருக்கும் இல்லை. அப்போ அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது படைப்போட ஒழுங்கு, இயல்பு. அது மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டது, நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், கர்மா,
உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் பெண், எதுவுமே படைப்போட இதில் கிடையாது. இறை அப்படிலாம் பாகுபாடோட படைக்காது. படைச்சதுன்னா அது இறையே இல்லை, அப்படிதான். அப்போ இதெல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட சமூக கட்டமைப்புகள். நல்லது, இன்னைக்கு நல்லதுன்னு சொல்றத சில காலம் பிறகு அது அப்படி இல்லை, அது கெட்டது, இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதில் கலாச்சாரம்ன்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் முன்னாடிலாம் எப்படி கணவன் இறந்துட்டா மனைவி உடன்கட்டை ஏறணும், பிடிச்சே தள்ளி கொன்றுவாங்க. அது கொல்றதையே அது நியாயம்னு சொல்லப்பட்டது. கணவன் இறந்துட்டானா மனைவி உயிரோட இருக்கக்கூடாது. இன்னைக்கு யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை உண்டு. அது கொலை. இப்போ அன்னைக்கு அது நியாயம், அது நல்லது. இன்னைக்கு இது மனிதர்களுக்குள்ள உள்ள பாகுபாடு. இதெல்லாம் ஒரு நிலைக்கு நம்ம சிந்தனையில் மேம்படும் போது நமக்கே தெரியும், இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் நன்மைக்கு தான், நல்லது மட்டும்தான் இங்கே இருக்குது, எல்லாமே ஆனந்தமாக வாழதான் அப்படின்றது புரியும். அதுக்கு தான் நமக்கு மாயைன்னு அடுத்து கேள்வி வருது. ஆமாம், மாயை அப்படின்றது மற்ற ரெண்டும் கூட சுலபமாக சொல்லிடலாம். இந்த மாயை இருக்குல்ல, இந்த மாயையை பற்றி இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள திணிக்கப்பட்ட திணிவுகளும் இதுவும், மாயைன்றது ஒரு குற்றமாகவும் இல்லையா, அந்த மத குருமார்களும் சமய குருமார்கள் இவங்கெல்லாம் சொல்லிட்டு தர்றாங்க. இவங்கெல்லாம் மாயையில் ஆட்படும் மனிதா அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மாயையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்களே தானே கேட்குறீங்க. ஏன் விடுபடணும்? அது குற்றம் தப்புன்னு யார் சொன்னா? குற்றம் தப்பு இல்லை. இப்போ நம்ம ஆரம்பத்தில் கேட்டபோது தன்னை அறிதல், தானே தன்னை அறிதல்னா, அப்போ மாயையில் இருக்கும்போது தான் தன்னை அறிய முடியுமா? மாயையில இருந்து அனுபவிச்சு தூய்ச்சாதான் உங்களையே நீங்க உணர முடியும். இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல, அதாவது எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டா நான் என்ன உணர்வேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நான்ன்றதை நோக்கி அப்பதான் எனக்குள்ளே கேள்வி வரும். எனக்கு பொருள் ஆதாரமே, எனக்கு தேடலுக்கே அதுக்கே முழுமையா என்கிட்ட இல்லைன்னா நான் என்னையே உணர முடியாது. அதை நோக்கி தான் நான் ஓடுறேன்னு சொல்றீங்க இல்லையா. இப்போ இந்த மாயை அப்படின்றது தான் இது எல்லாமே. அதாவது உடை, மறைவுக்காக உடை, அதில் எனக்கு இந்த மாதிரி உடை அப்படி வேணும்னு சொல்கிறேன்ல, அதான் மாயை. நான் என்னோட தோற்றம் மற்றவங்க பார்க்கும்போது என் மேலே இந்த மதிப்பு வரணும் நினைக்கிறேன்ல, அது மாயை. அதான மாயை. தோற்ற மயக்கம் அப்படின்னு ஒன்று, என்னை பார்த்தா இந்த தோற்றத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றுக்கு வரீங்க இல்லையா, அது மாயை. என்னை பார்த்தா அங்கே மதிப்பு வரணும், நான் இன்னார், நான் இந்த அதிகாரி, நான் ஒரு இப்போ இவ்வளோ இருக்கு இல்லையா, நான் ஒரு வக்கீல், ஒரு நீதி அரசர், இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி, முதலமைச்சர், பிரதமர், ஒரு நாட்டின் அரசன், இது எல்லாமே அடையாளங்களாக இருக்குல்ல. இந்த அடையாளங்கள் மாயை தானே. இது மனிதன், அவ்வளோதான், அதான உண்மை. இது மாயை. இதில் எவ்வளவோ இருக்குது இன்னும். இதையும் தாண்டி இன்னும் நுட்பமாக மாயைனா என்னன்னு பார்த்தா, இந்த வானத்தின் நிறம் என்ன? பொதுவாக இந்த கேள்வி கேட்டால் எல்லாரும் என்ன பதில் சொல்கிறாங்க? எல்லாரும் நீலம் சொல்லுவாங்க. நீளம்னு சொல்கிறாங்க. மழை பெய்யும் போது இருட்டாயிடுச்சுன்னா கருப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மேகங்கள் சூழ்ந்து முழுக்க வெள்ளையாக இருந்தால் வெள்ளை. இப்போ எதுன்னு நீங்கள் தீர்ப்பு எழுதுவீங்க? நீளம்னு தீர்ப்பு எழுதியாச்சு. ஏன்னா இது எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, வானத்தின் நிறம் நீலம். இது எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் படித்தது, உங்களுக்குள்ளே திணிக்கப்பட்டது, அதுதான் தீர்ப்பு எழுதுறீங்க இல்லையா. இது மாயை. இப்போது அதே போல் எப்படி சொல்கிறது, வண்ணங்கள் சொல்கிறேன். வண்ணங்கள் சொல்லும் போதும் அது
உங்களுக்கு தெரிகிற வண்ணம் வேற, உங்கள் மடியில் படுத்திருக்க நாய்க்குட்டிக்கு தெரிகிற வண்ணம் வேற. ஒரே நீங்கள் போட்டிருக்க ஒரு சிகப்பு நிற சட்டை அணிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பு, அது பேசுகிறதா இருந்தால் அதை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து இளங்கருப்புன்னு சொல்லும், இல்லை வேறு ஏதாவது சொல்லலாம். உங்கள் வீட்டிலேயே இருக்க வெளியில் போனீங்கன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் பசுமாடு இருக்குது, அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது வேறு வர்ணத்தை சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வேறு வேறு இது சிகப்பு தான் அப்படின்றத நம்ம தீர்ப்பு எழுதுகிறோம். ஏன் நம்ம கண்ணுக்கு அது சிவப்பாக தெரியறதுனால இல்லையா? இப்போ இங்கேருந்து விண்கலங்களில் மனிதர்கள் போகிறாங்க, சந்திரனுக்கு போனாங்க, அங்கே போனாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஆராய்ச்சி பண்ணி அங்கே ஒன்றுமே இல்லை, நீர் இல்லை, காற்று இல்லை, உயிரினங்களே இல்லை, எல்லாம் இருக்குது, கடலே இருக்குது. ஒரு பருப்பொருள் உருவாச்சுனாவே அதில் 5 பூதங்கள் இருக்கும், கண்டிப்பாக அதில் எல்லாமே இருக்கும். அந்த நீரை பார்ப்பதற்குண்டான திறன் உங்கள் கண்ணுக்கு வழங்கப்படலை, அதனால் அங்கே இல்லைன்னு சொல்கிறீங்க. இது மாயை தானே. அங்கே மற்ற உயிரினங்கள் எல்லாமே இருக்குது. அந்த உயிரினங்கள் இங்கே பூமிக்கே இப்படி நான் பேசினா சொல்லலாம், இது எப்படி நீ சொல்கிற, எனக்கு ப்ரூஃப் பண்ணு கூட நீங்கள் கேட்கலாம், உறுதிப்படுத்து அப்படின்னு. உறுதியெல்லாம் படுத்த முடியாது. காரணக்காரிய அறிவோட எல்லாத்துக்குமே நீங்கள் உறுதிப்படுத்தினீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. அதாவது அப்படி தான் இந்த உடலையே புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி இருக்காங்க. காரணக்காரியத்தோட புறத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம். அகத்தில் உள்ளதை உணர்தலால் தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இந்த இன்னொரு கோளில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதும், அது இப்படிப்பட்டதான் தீர்ப்பு எழுதி அதை எல்லாத்துக்கும் பரப்பும் போது, கல்வி மூலிமா ஊடகங்கள் மூலிமா வரும்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க இதான் அங்கே இருக்கு, இது அப்படியே ஏற்றுக்கிறாங்கல்ல, உள்ள அதையே பதிவு பண்ணி அதையே தன்னோட குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். அதே பாடத்தை அவங்களுக்கும் இப்படியே நீ ஒருத்தன் சொல்கிறத நீங்கள் எல்லாருக்குமே அதே சொல்லி இதுதான் இறுதியானது, அதை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது மாயை. அது அறிவில் இருந்தால் மாயை தான். அது அறிவு வயப்பட்ட எல்லாமே மாயையில் தான் இருக்கும். மனம் வயப்பட்டதில் தான் மாயைனா என்னன்னே புரிஞ்சிக்க முடியும். அப்போது ஒரு இன்பம் என்ன அதிகமாக இருக்குது. அதாவது இங்கே காமத்தையே குற்றமாகவும் தவறாகவும் சொல்லப்பட்டிருக்கு சமுதாயத்தில். ஆனால் அதில் ஈடுபடும் போது எனக்கு இன்பமாக இருக்கு. நீங்கள் அதில் ஒருவனுக்கு ஒருத்தி இப்படிலாம் இதெல்லாம் பேசினா பொதுவில் பேசும்போது முரண் வரும், கலாச்சாரத்தையே உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும். அது புரிஞ்சுக்கிட்டா சரி, அவ்வளோதான். ஆனால் அதை விரும்பும் போதும் அதை நினைக்கும் போதும் அதில் ஈடுபடும் போதும் எனக்கு அவ்வளோ இன்பம் கிடைக்குது. அதையே நான் குற்றமாக, அந்த குற்ற உணர்ச்சி எனக்குள்ளே வர்றதுக்கு காரணம் யார்? ஏன் எனக்குள்ளே அந்த குற்ற உணர்ச்சி வருது? எனக்குள்ள திணிக்கப்பட்ட திணிவுகள், அது வழியாக தானே குற்ற உணர்ச்சி வருது. அப்போ கேட்கலாம், ஆடு மாடு மாதிரி எல்லாத்துக்கூடயும் ஆடு மாடுகள் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து தானே உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஏன் குற்ற உணர்ச்சி வரலை? அப்படி இருக்குல்ல. இப்போது இங்கே எதெல்லாம் இன்பமாக மனிதர்கள் சுதந்திரமாக வாழ்கிறாங்களோ அதெல்லாம் குற்றமாக்கி வச்சிருக்கிறது இந்த மதங்களும் சமூக கட்டமைப்பும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு உண்டான ஒரு கூட்டத்தை அவங்க சேர்க்க முடியும். சேர்த்துக்கிட்டு ஆட்டு மந்தைகள் மாதிரி அவங்கள அடிமைகளாக வச்சுக்க முடியும். அதுக்கு இந்த சமுதாய கட்டமைப்புகள் எதெல்லாம் நீங்கள் இன்பமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குற்றம்னு சொல்லும். இதுலேருந்தெல்லாம் விலகி சுதந்திரமாக நீங்கள் வாழணுன்ற ஒரு சிந்தனை மேம்பாடுக்கு வரும்போது அந்த சமூகத்துக்குள்ளே தான் இருப்பீங்க. ஆனால் புரிஞ்சுப்பீங்க, ஒரு மாயை எனக்கு வாழ்க்கையே அதான் வழங்குது, மாயை தான் வழங்குது. இன்றைக்கி எவ்வளோ நம்மளை சுற்றி இருக்குது, நான் இப்படி இன்பமாக வாழணும்னு வாகனங்களை பயன்படுத்துகிறோம், எவ்வளவோ அழகான உடைகள் அணிகிறோம், அது இன்பமாக தானே இருக்குது. எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குது, நல்ல பாடல்களை கேட்குறேன், படங்களை பார்க்குறேன், எவ்வளவோ இன்பங்களில் நான் ஈடுபடுறேன், எல்லாமே எனக்கு இன்பமாக இருக்குது. அந்த இன்பத்தில் முழுமையாக ஈடுபட்டு அதில் ஒரு நிறைவு கிடைக்கும் போது அது புரியும். இது
நம்மளை ஈர்க்குது, இது ஒரு வரையறைக்குள்ள உட்பட்டது தான் அப்படின்னு ஒரு புரிதல் வரும்போது அதுலேருந்து விலகும். புரிதல் வந்தால் மட்டும்தான் விலக முடியும். புரிதலும் நிறைவும் கிடைச்சா மட்டும்தான் விலக முடியும். அந்த புரிதலையும் நிறைவையும் உங்களுக்கு வழங்குவது எது? மாயை தான். அப்போ மாயை எப்படி குற்றமாகும்? அது தானே விலகும். அதுலேருந்து நீங்கள் விலகணும்னு நினைக்கிறது குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படாமல் இருக்குதான். குற்ற உணர்ச்சி எது? சமூகம் நம்மளை கை காமிக்கும், அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அதுலேருந்து விலகி அடக்கி வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். நல்லவ மாதிரி நடிக்கிறது, ஆனால் பின்னாடி எல்லா சேட்டையும் நடக்கும். இங்கே ஒழுக்கம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசணும்ல, ஒழுங்கு எது, ஒழுக்கம் எதுன்னு. ஆமாம், குடி சொல்கிறோம், அது இன்பமாக தானே இருக்குது. அதில் ஒரு நிறைவாக அதை அனுபவித்து அதில் துய்த்து வரும்போது தான் அதுலேருந்து விலக முடியும். இல்லைன்னா அதுக்கு அடிமையாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, குடிக்க அடிமையாக இருக்கு. ஏன்னா அது முழுமையாக அதான் இதை இவரும் நல்லா சொல்லியிருப்பார். ஓஷோவோட இதுலலாம் படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு கோப்பை தேநீர், அந்த ஒரு தேநீர் ஒரு கோப்பையை ஒரு தியானம் மாதிரி அதை முழுமையாக அதை அனுபவித்து குடித்தா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் என்னால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது. நீ காஃபியே இது வரைக்கும் ஒழுங்காக குடிக்கலை. அதான் அங்கே நீ அதை முழுமையாக அனுபவித்து ஒவ்வொரு முழுங்கி தொண்டை வழியாக உள்ளே இறங்குறதையும் ரசித்து அதுலேருந்து வரக்கூடிய நறுமணம், அந்த சுவை, அதை அனுபவித்து தூய்த்து அதுவாகவே நீ மாறி ஒரே ஒரு காப்பியை நம்ம குடித்தோன்னா அதன் பிறகு அந்த விருப்பமே எப்பயாவது தான் எழும். அப்போயும் அதை எடுக்கும் போதும் அதே மாதிரி தான் அனுபவிப்போம். அது நம்மள்கிட்டருந்து ஒரு நிலைத்தன்மைக்கு வரும், அதுக்கு அடிமையாக மாட்டோம். இப்படி ஒரு விழிப்புணர்வோட ஒவ்வொரு செயலையும் நடக்கும்போது, ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டோட ஒவ்வொரு செயலையும், ஒரு வீடை நீங்கள் பெருக்குறீங்க, கூட்டுனீங்கன்னா உங்களை மாதிரி யாரும் கூட்ட முடியாது. அதுலேயும் ஒரு முழுமையாக செயல்படுறது. வீடை துடைக்கிறோம், ஒரு கழிவறையை கழுவுறோம், என்ன மாதிரி சுத்தம் பண்ண முடியாது யாரும். அந்த முழுமைத்தன்மையாக நிறைவாக உங்களுக்கு நிறைவாக ஒவ்வொரு செயலும் ஈடுபடும் போது அது இது பேர் தான் இன்பம்னு சொல்கிறது. அது அவ்வளோ இன்பமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அப்படி எல்லா செயல்களுமே ஈடுபடும் போது அந்த செயல்களை பற்றியான புரிதலும் நமக்குள்ளே இருக்கும். அது தெரியும். மாயை அப்படின்றது ரொம்ப அழகாக புரியும். அப்போ தான் இன்பமாக துய்த்து நிறைவடைந்த பிறகு தான் ஒரு செயல் என்னை ஈர்த்து அடிமையாக்கலை, அது நான் விரும்பும் போது செய்வேன், செய்யலைனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். அதில் எல்லாமே அப்படி தான். காதல், காமம், உணவு, ருசி. பசிக்கு உணவு எடுக்கிறது அடிப்படை, ருசிக்கு சாப்பிட்றது மாயை. ஆனால் மாயை இன்பமாக இருக்குல்ல, எவ்வளோ ருசிகளை நம்ம சுவைக்கிறோம், ருசிகளை ரசித்து சாப்பிடணும். இந்த ரசனை எல்லாமே நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் மாயையிலிருந்து விலகணும் அப்படின்னா இந்த இன்பம்லாம் கிடைக்காது. அது ரசிக்கும்போது, அளவோடு ரசிக்கும்போது அது இன்பமாக இருக்குது. ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக போனால் அதே துன்பமாக மாறிடுது இல்லையா? அளவுக்கு அதிகமாக போகும்போது அதை பற்றி புரிதல் வருது இல்லை, அனுபவம் தானே, பட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்போ துன்பமாக மாறின பிறகு அதன் பிறகு ஒரு வரையறைக்குள்ளே நம்ம வந்துடும்ல. அப்போ அது பட்டாதான். இப்போது இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்க, கையில் ஒரு மெழுகுதிரி வச்சுக்கோங்க, கிட்ட காட்டும் போது அந்த சுடரை அது பிடிக்க தான் வரும். நம்ம தான் விளக்குவோம், அதுக்கு தெரியாது. எத்தனை தடவை வச்சாலும் பிடிக்க வரும். நீங்கள் விளக்காமல் வச்சு பாருங்கள், கை சுட்டுரும். திருப்பி நீங்கள் மெழுகுதிரி கொண்டு வாங்க, கை அங்கே வரவே வராது. இது அனுபவத்தில் புரிஞ்சது தானே. இப்படி அப்போது ஒரு அனுபவம் ஆய்க்கும் போது அதை பற்றியான புரிதல் நமக்கு வருது. புரிந்த பிறகு திருப்பி அதை செய்வோமா? இப்படி தான் எல்லாமே. ஒரு காஃபியை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு அடிமை மாதிரி காலையில்
குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு, அதாவது காஃபி குடிக்கிறவங்க டீ குடிங்க அடிமைங்கன்னு சொல்ல வரல, அது இப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதை அதை விலகணுன்றதுக்காண்டி நான் இதை சொல்லலை, அது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதில் தூய்க்கணும், தூய்த்து நிறைவடையணும். அதில் அது முழுமையாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று வச்சமா குடிச்சோமா காஃபி குடிச்சாச்சு அடுத்த வேலையை பார்ப்போமா, நீ அதில் முழுமையாக இருந்தியா? அதான் காமத்துலேயும் அப்படி தான், இங்கே உறுப்புகள் தான் இணையுது, இன்பம் அங்கே இல்லை. அந்த ஒரு சில நொடிகள் அவ்வளோதான், அது நிமிடங்கள் கூட நீடிக்கிறது இல்லை, நொடிகளில் முடியுது. அதனால திரும்ப திரும்ப அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கும்போது அதில் ஒரு நிறைவில்லாத தன்மை தான் வரும். ஒரு முழு காதலோடு காமத்தோடு ஈடுபடும் போது அதில் அழகான ஒரு காமம் முடிந்த பிறகும் ஆழமான காதல் இருக்கும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த வேட்கையை தணிக்கிறது, அந்த உணர்ச்சியை தணிக்கிறதுக்கு மட்டும்தான் செயல்பாடுகள் நடக்குது. அதில் இன்பத்தையும் இறைவன் வச்சுருக்கான்ல, அந்த இன்பமாக தூக்கும் போது தானே அங்கே இன்னொரு உயிரே பிறக்குது. அங்கே அது எவ்வளோ அழகாக படைச்சிருக்கு இறை. நீ ரொம்ப இன்பத்தில் தூய்த்து உச்சநிலை அடைகிறாயோ அங்கே இன்னொரு ஜனனம் அங்கே நடக்குது. எவ்வளோ அழகானது இந்த படைப்பு. அப்போ இன்னும் ஆழமாக பார்க்கலாம் இந்த மாயையை. இன்னும் மாயை நிறைய பேருக்கு புரியாது இவ்வளோ பேசின பிறகும். மாயை தான் வாழ்க்கையை இன்பமாக வழங்குது, அது குற்றமும் அல்ல, அது பாவமும் அல்ல. அது மாதிரி எல்லாத்தையும் இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அது மாதிரி பிறவியை பிறவி எடுக்கிறது பாவமும் இல்லை குற்றமும் இல்லை. நீ இப்போது சாதாரணமாக ஒரு படிப்பில் எடுத்திங்கன்னா அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி பெறலை அப்படின்னா உங்களுக்கு திரும்பியும் அதே வகுப்பில் உட்கார வச்சாங்க இல்லையா? ஏன்? இன்னும் சிறப்பாக முடித்தா அடுத்த நிலைக்கு நீ உயரணுன்றதுக்காக தான் இந்த இதை கொடுத்தாங்க. அது ஏற்பாடு. அதுபோல தான் நீ இந்த பிறவியில் நிறைவடைந்து வரலை, நீ பிறப்பெடு, இன்னும் வாடு, இன்னும் உனக்கு அடுத்தடுத்த உடல்களை நான் வழங்கிட்டே இருப்பேன். நீ உன்னை உணர்ந்து உயிரை உணர்ந்து என்னிடம் வரும் வரை உனக்கு வளங்களை ஒவ்வொரு உடலையும் கொடுப்பேன். உன் உடலுக்கு தேவையான அத்தனையும் இந்த பூமியில் படைக்கிறேன், எல்லாமே உனக்கு வழங்குறேன். நீ அதில் வாழ்ந்து நிறைவடைந்து என்னிடம் வந்து சேர் அப்படிங்கிறது தான். அது காத்துட்டே இருக்கும், அது காத்துக்கிட்டே இருக்கும். நீ எத்தனை கோடி பிறகு எடுத்தாலும் காத்துட்ருக்கும். அது காத்துட்டு கையை விரிச்சபடி அரவணைக்க காத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் மனிதர்கள் மனித நிலைக்கு வந்த பிறகு இன்னும் நமக்கு எத்தனையோ கோடி பிறவிகள் பிறந்து தான் அதை அடையக்கூடிய நிலைமை இருந்தாலும் இந்த பிறப்பிலேயே இதில் நிறைவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரமும் நம்மளுக்கு வழங்கப்படுது சக மனிதர்களால், உணர்த்தல்களால். சக மனிதர் அதான் குருமார்கள், வழிகாட்டிகள் அப்படின்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் நமக்குள்ளேயும் அது வழங்கல் சிந்தனையில் வழங்கப்படுது. எவ்வளோ ஒரு அன்பு இல்லை அது. அவ்வளோ அன்போடு அது எல்லாத்தையும் வழங்கிட்டே இருக்கிறத இவங்கெல்லாம் சேர்ந்து அதை ஒரு குற்ற உணர்ச்சியாக, அது பாவம், இது புண்ணியன்றதெல்லாம் இவங்க எடைச்சொருகள் இவங்க பண்ணுற சேட்டை அதெல்லாம். அப்போ இந்த புரிதல்லாம் வரணும்னா இது ஆழமான ஒரு கல்வி முறை தேவையில்லை. இல்லை கல்வி முறையா? அதாவது என்னென்னா இந்த புரிதல் வேணும்னா அடிப்படையில் ஏன்னா இப்போது சிறு வயதிலேருந்து என்ன அந்த குழந்தைய பார்க்குதோ இல்லை, இந்த கேள்வி கூட நீங்கள் முழுசாக கேட்க வேணாம். நீங்கள் கேட்க வர்றது புரியுது. கல்வி முறை தான், கற்றல். அதுதான் நம்ம இதில் இருந்தது. குருகுல கல்வி, அங்கே இறையை தான் உணர்த்தினாங்க, அதானே இருந்தது. இறையை உணர்த்தினது, வாழ்வியலை உணர்த்தினாங்க, மெய்யியலை உணர்த்தினாங்க, வாழ்க்கையே உணர்த்தினாங்க. அதுதான் கற்றல், அது பேர் தான் கல்வி. இது இந்த கல்வியெலாம் எதில் சேரும்? இப்போ இருக்கலாம் கல்வியா? இது கல்வின்றதே அந்த வார்த்தையே இப்போ பயன்படுத்தவே கூச்சமாக இருக்கு. அது இறையியல், மெய்யியல், உடலியல், வாழ்வியல், உணவியல், வானவியல்,
எல்லாத்தையுமே கொடுத்தாங்களே. படிப்பா கொடுக்கல, அறிதலா கொடுக்கல. அறிதலையும் கொடுத்து, புரிதலையும் கொடுத்து, உணர்தலையும் கொடுத்தாங்க. 3மே வழங்கப்பட்டது. 3மே. முதல்ல அறிதல், அதிலிருந்து புரிதல், அப்புறம் உணர்தல். உணர்தலுக்கு வரும்போது ஒவ்வொரு உணர்வாளர்களும் உணர்த்த துவங்குவாங்க அடுத்தவங்களுக்கு. இன்று இருக்க கல்வி இதில் ஏதாவது இருக்கா? அறிதல் மட்டும்தான் இருக்கு. புரிதலுக்கு வாய்ப்பே இல்லை. உணர்தலுக்கு ஒரு துளிக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்ட ஞான கல்வியை எப்போ இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கும்? கிடைக்குது, விரும்புகிறவங்களுக்கு கிடைக்குது. அதை நோக்கி விரும்புகிறவங்களுக்கு கிடைக்குது. அதுதான் விருப்பம்னு சொன்னேன். இந்த விருப்பம் வருமா? அது கிடைக்குது, அது வழங்கப்படும். இறையால் வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அருமையாக வழங்கிட்டே இருக்குது. ஆனால் விரும்பணும். விருப்பம்ன்றது ரொம்ப ஆழமான சொல். அது அது ஒரு தவம் மாதிரி. அது அந்த விருப்பம் உயிர்களுக்குள்ளேருந்து எழும். அந்த விருப்பத்தில் மட்டும் இருந்தால் போதும். அது கொண்டு வந்து சேர்க்குது. எங்கே இருந்தாலும் சரி, அது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கு. அதுதான் இறை. அப்போ இந்த இறையை உணரணும்னா வந்து அடிப்படை வந்து அந்த புரிதலோட அந்த கற்றல், அந்த கல்வி முறை தேவை இந்த சமுதாயத்துக்கு. ஆமாம். சமுதாயத்தையே திருத்திட முடியுமா, மாற்றிட முடியுமா? மாற்ற முடியாதுதான். ஆனா ஒரு ஒரு நம்ம இந்த கேள்வி எது கேக்குறீங்க? இந்த மாதிரி மாறினா நல்லா இருக்கணும் உங்களுக்கு விருப்பம். ஆமா, அதானே? ஆமா. அந்த விருப்பம் உங்க மூலியமாவும் நடக்கும். அதாவது இப்ப சமுதாயத்தை மாற்ற முடியாது, பண்ண முடியாது, நல்லா தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா விரும்புறோம்ல. ஆமா. அந்த விருப்பத்துக்கு நம்ம செயல் செய்வோம்ல. ஆமா. அது யாருக்காவது போய் சேரும் தானே. அப்போ அது நடந்துட்டு தானே இருக்கு. ஒட்டுமொத்தமா எல்லாரையும் கூட்டு வச்சு மாத்தணும்னா அது வாய்ப்பே இல்லை. வாய்ப்பற்றதுன்னு இல்லை, அது நிகழாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அப்படி தேவையில்லை. ஆனால் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். தாவரங்கள் தன்னோட இனத்தை எப்படி பெருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மிகுதி, உயிரின மிகுதியிலேயே எதுனா தாவர இனங்கள் தான். எவ்வளோ பல்கி பெருகி இருக்கு. அது எங்கே விழுது, எங்கே முளைக்குது, எப்படி வளருது, அதுக்கு தண்ணி கூட நீங்கள் தண்ணி ஊற்றியா இவ்வளோ தாவரங்களும் வளருது இல்லையே. ஒரு மலையில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய எண்ணிக்கையும் நீங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கிற தாவரங்களுடைய எண்ணிக்கையும் எந்த மூளைக்கு? அது இறை அதெல்லாம் நிகழ்த்துது. அது அப்படி இந்த உங்களோட ஆழ்ந்த விருப்பங்கள் உங்கள் மூலியமாகவும் நிகழும். அதான் விருப்பம். அப்போ ஆணவம் என்பது ஒவ்வொரு உயிரும் வந்து அந்த நான் என்ற உணர்வு அடிப்படையில. நான்ன்றது வந்தோடனே அங்க உடல் வந்துடும். காட்சிக்கு புலப்பட ஆரம்பிச்சிடும். வந்து புலப்பட்டோம்னா அடுத்து வந்து கண்மம் என்பது அடுத்து செயல். அந்த இருத்தலுக்காக, அந்த உயிர் இருப்பதற்காக, அந்த உடலில் அந்த உயிர் இருத்தலுக்காக இயங்குவது. ஆமா, செயல் செய்வது. அப்படி அந்த செயல்கள் செய்யும் பொழுது நம்ம இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது என்னன்னா மாயை, அதாவது என்னன்னா எது நிலையானது, எது நிலை இல்லாததுன்னா அந்த புரிதல் இல்லாம அது அப்பதான் வந்து மாயை ஏற்படுது. மாயன்றது மானுட பிறவிக்கு மட்டும்தான், மற்ற உயிரினங்களுக்கு இல்லை. ஓ, மனிதர்களுக்கு மட்டும்தான். ஆமா ஆமா, மானிட பிறவிக்கு மட்டும்தான் மாயன்ற ஒண்ணு உண்டு. மற்ற எந்த உயிரினத்துக்கும் அது இல்லை. ஏன்னா மனிதர்களுக்கு தான் வந்து மனம், அதாவது 5 மனதில் கடந்து 5 கடந்து போறாங்க. அப்போ மாயை தெரியும். ஆமா ஆமா. அப்போ வந்து மனிதர்கள் வந்து அடிப்படையிலே வந்து எல்லாமே இறைவன் கொடுத்துருது. அது வந்து அந்த புரிதலோட செய்யும்போது நிறைவடைஞ்சு தன்னை அறிதல் வந்து எளிமையா நடக்கும். ஆமா.
நல்லதுங்கய்யா. ம் அனைவரும் அது நடக்கணும்னு தான் நாமும் விரும்புகிறோம். கூடிய விரைவில் நடக்கட்டும். அதுக்கு ஒரு ஞானக்கல்வி அமைத்து தரணுங்கய்யா. அதான் நம்ம விருப்பத்தை பற்றி பேசணும்ல, ம் விரும்புகிறோம். ம் இது அந்த விருப்பமும் நம்ம காலம் நிர்ணயிக்க மாட்டோம்னு சொன்னோம்ல, ம் விரும்புகிறோம். இது நடந்துட்டா நல்லா இருக்குமே, காலம் இந்த 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 இத்தனை வருடத்துக்குள்ள இது நடக்கணும்னு நீங்கள் நிர்ணயிச்சிங்கனாவே அது பேர் விருப்பம் இல்லை. விரும்புவோம், அந்த விருப்பத்தில் நிலையாக இருப்போம். அது நிகழுதோ இல்லையோ நான் விரும்புகிறேன், அவ்வளோதான். அது நிகழுது அப்படின்னா அது விரும்பி நம்மளை படைத்த இறைவனோட ஒப்படைத்துட்டு நம்ம காத்திருக்கும் போது அது தானா நிகழும். அதுக்குண்டான செயல்களும் செய்வோம். கண்மம் செய்யணும். ஆமாம், கண்மத்தில் கண்மம் செய்வோம், செயல்படுறோம் இல்லையா, அதுக்குண்டான இதுவும் செய்வோம். அந்த செயல் செய்யும் போதும் அதில் நிறைவேறலைனாலும் நம்ம வந்து சலிப்படைய மாட்டோம். இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு அடுத்த நிலைக்கு தான் அது நம்மளை கூட்டிகிட்டு போகும். இது நான் உணர்த்தணும்னு விருப்பப்படுறேன், அவங்க உணரல, அப்போ நான் என்னுடைய உணர்த்தல் இன்னும் ஆழமாக நான் உணர்த்தணும் அப்படின்னு நம்மளை தான் நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம். புரியுதா இது? ஆமாம். அதில் வந்து இவங்க நம்ம இவ்வளோ இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நம்ம செயல் செய்கிறோம், இவங்களால புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்போது நான் இன்னும் ஆழப்படணும், அவங்களுக்கு புரிகிறது போல் நான் அவங்களுக்கு அதை உணர்த்தணும், அந்த உணர்த்தலுக்கு நான் இன்னும் ஆழப்படணுன்றதுல நம்ம வளர்ந்துக்கிட்டே வரும். ஏன்னா பிறரை உயர்த்தணுன்ற ஒரு நிலைக்குள்ள நம்ம விருப்பம் வச்சுட்டாவே நம்ம இங்கே உயர்ந்துக்கிட்டே இருப்போம். அதுதான். அப்போ நம்ம வந்து மற்றவர்களை வளப்படுத்தும் போது நாமும் வளமடைகிறோம். அதுதான் இங்கே எல்லாத்தோட இதுவுமே. படைப்போடைய அழகே அதுதான். அப்போ ஒரு அந்த விருப்பம்ன்றது அதுதான். எல்லாரும் இந்த நிலைக்கு வரணும்னு விரும்புகிறோம். வரலனாலும் நம்ம சலிப்படைய மாட்டோம். இது இன்னும் நான் அவங்களுக்கு அதை உணர்த்துற அளவுக்கு நான் பக்குவப்படணுன்ற ஒரு நிலைக்கு நம்மளை நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்போம். அது ஒரு அருமையான அழகான ஒரு விஷயம். ஆமாம், நல்லதுங்கய்யா. இந்த ஆழமான புரிதலோட கூடிய விரைவில் இது மாதிரி ஒரு ஞானக்கல்வி கிடைத்து நம்ம இயங்கணுங்கய்யா. அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கு. ஆமாம், இயங்குவோம். நல்லதுங்க. நன்றி. நன்றி சம்பந்த்.